விசாவை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வகையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தஸ்தாவேஜுகளை ஒப்படைத்தீர்கள். அடுத்ததாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு மூலம் நீங்கள் ஜெர்மன் நாட்டுக்கு வந்தால் நீங்கள் எந்த கல்வியை நீங்கள் கற்று முடித்தீர்களோ அந்த கல்வி துறைசார் வேலையை தான் நீங்கள் செய்ய வேணுமா என்பதை பற்றி ஒரு விளக்கத்தை எனக்கு தருவாங்க. நார்மலாக ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு விசாண்டா என்னென்னா வந்து நாங்கள் வேலை எங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனும் அந்த குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தால் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு அப்ளை பண்ணி இங்கே வரலாம், இங்கே வந்து வேலை எடுக்கலாம். அது என்னென்னா எங்களோட கல்வி தகமைகள் ரிலேட்டடான ஒர்க் தான் நாங்கள் இங்கே எடுக்கலாம். நான் வந்து எங்கள்ட டிகிரி வந்து மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மொரட்டோ பல்கலைக்கழக டிகிரி வந்து ஜெர்மனியில் ரெகக்னைஸ் ஆகி இருந்தபடியாக முதலாவது ஆப்ஷன் மூலம் தான் நான் இங்கே வருகை தந்தேன். 2 ஆப்ஷன் இருக்கு. எங்கள்ட யூனிவர்சிட்டி டிகிரி வந்து இங்கே ஜெர்மனியில் ரெகக்னைஸ் ஆகி இருந்தால் நாங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே குவாலிஃபைட், அதை வச்சு கொண்டு வரலாம். அதோட நாங்கள் இது வந்து மேக்சிமம் 1 வருஷத்துக்கு இந்த விசா வழங்கப்படும். அப்போ நாங்கள் 1 வருடத்துக்கு தேவையான நிதியை வந்து எங்களுடைய அக்கௌண்ட்டில் போட்டு காட்டணும். அப்போ இப்போதைய நிலைமையின்படி 1090 யூரோ பெர் மந்த்துக்கு நாங்கள் போட்டு காட்டணும். அப்படி 12 மாதங்களுக்கு. அதோட எங்களுக்கு வந்து 12 ஹவர்ஸ் 20 ஹவர்ஸ் பெர் வீக் வந்து வேலை செய்வதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கின்றது வேலையை தேடுவதோடு. 2வது ஆப்ஷன் வந்து எங்களுக்கு ஒரு டிகிரி இருந்தால் அந்த டிகிரி வந்து பார்சலாக இங்கே ஜெர்மனியில் ரெகக்னைஸ் ஆகியிருந்தால் நாங்கள் பாயிண்ட்ஸ் பேஸ்ட் சிஸ்டம் மூலமாகவும் ஜெர்மனிக்குள் நுழையலாம். அந்த பாயிண்ட்ஸ் பேஸ்ட் சிஸ்டம் என்னென்னா எங்களுடைய மொழித்தகமை ஜெர்மன் லாங்குவேஜில் A1 அது அல்லது ஆங்கிலத்தில் உதாரணமாக IELTS-இல் B1 தகமை எங்களுக்கு இருக்க வேண்டும். அதோட எங்களுடைய வயசு, எங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதுகளை கொண்டு மினிமம் நாங்கள் 6 பாயிண்ட்ஸ் எடுத்தால் அந்த பாயிண்ட்ஸ் மூலமாகவும் நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டில் ஜெர்மனிக்குள் நுழையலாம். என்ன உதாரணமாக எடுத்துக்கொண்டால் எனக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைன் ப்ராசஸ். நாங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு எங்களுடைய பாஸ்போர்ட்டையும் பயோமெட்ரிக்ஸுக்கு தான் நாங்கள் ஜெர்மன் எம்பசிக்கு செல்ல வேண்டும். எனக்கு வந்து விசா வந்து அப்ரூவ் ஆகி வாரதுக்கு 3 நாட்கள்லாம் எடுக்கும் டோட்டலாக. நீங்கள் இப்போ குறிப்பிட்டிருந்தீங்கள், அதாவது வந்து ஒரு ரெக்கக்னைஸ் வந்து டிகிரியாக இருக்கணும் என்று சொல்லி, அதாவது வந்து உங்களுடைய ஒரு இளமானி கல்வி பட்டமானது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா, இது அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையான்றதை பற்றி நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? அடுத்ததாக வந்து ஒரு பல்கலைக்கழகம் கூட என்னுடைய கேள்வி, அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஜெர்மன் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகமாக இருக்கணும் ஒரு கேள்வி என்னுடைய வேறு இருக்குது. காரணம் என்னவென்று தெரிவிச்சிருக்கு. இப்போ நார்மலாக இலங்கையில் வந்து அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகங்கள் இயங்குகின்றன இலங்கையில். அதே வேளையில் இலங்கையில் வந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடைய பரீட்சைகளையும் நடத்துகின்றார்கள். சில பல்கலைக்கழகங்கள் இப்பொழுது இலங்கையில் கூடுதலான கேட்டால், ஓகே நான் அந்த பல்கலைக்கழகத்துக்கு படித்தேன், அந்த காலேஜில் படித்தேன், ஆனால் எக்ஸாம் வந்து ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டி நான் செய்தேன், அல்லது லண்டன் யூனிவர்சிட்டி கூறியிருந்த இந்த தனியார் பல்கலைக்கழகம், அதாவது செமி கவர்மெண்ட்டாக சொல்லப்படுகிறது. இது வந்து இங்கே ஏற்றுக்கொள்ளப்படுமா ஜெர்மன் அரசாங்கத்தால்? இது பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை என்னோட தர வேணும் என்ற கூடுதலான அவங்க சொல்லாங்க. தங்களோட பல்கலைக்கழக தராதரம் இருக்குது, நாங்களும் முயற்சி செய்வோம். அதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்துக்கு இன்னும் சில கேள்வி எனக்கு இருக்கு, நான் அதை பற்றி தொடர்ந்து முடக்க. ஓகே, இலங்கையில் தனியார் பல்கலைக்கழகங்களோ அல்லது அரசாங்க பல்கலைக்கழகங்களோ ஜெர்மனியில் வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, அனபீன் வெப்சைட். ஸோ அதில் வந்து நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும். நாங்கள் படித்த பல்கலைக்கழகத்துக்கு H+ இருந்துச்சுண்டா எங்கள்கிட்ட யூனிவர்சிட்டி வந்து ரெகக்னைஸ் ஆனது. அதோடு நாங்கள் படித்த டிகிரியையும் வந்து பார்க்கணும். அது வந்து டிகிரியும் வந்து ரெகக்னைஸ்டு இருந்துச்சுதண்டா எங்கள்கிட்ட டிகிரி வந்து ரெகக்னைஸ், ஸோ நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லையண்டா நாங்கள் எக்ஸ்டர்னலாக எங்களுடைய யூனிவர்சிட்டிக்கும் டிகிரிக்கும் வந்து நாங்கள் அப்ரூவல் எடுக்கணும். இப்போ ஒரு விஷயத்தை சொன்னீங்க வந்து அந்த எக்ஸ்டர்னலாக செய்கிற விடயத்தை பற்றி சொன்னீங்க, இது என்ன மாதிரி இருக்கிறது, அதை பற்றி ஒரு விளக்கம் தான். ஏதோ சர்ப்பை பற்றி சொன்னீங்கள், அதை பற்றி ஒரு விளக்கம். அதை விட இன்னொரு விஷயம் நான் கேட்கணும். எனக்கு சில அனுபவங்கள் இருக்குது. வந்து சிலர் வந்து சான்சன் காட்டுக்கு இந்த விண்ணப்பம் செய்யல வந்து நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கீங்களோ ஒரு ஆள் என்ன கேட்டது காட்டுறது தான் எல்லாம் செய்திருக்கிறேன், தன்னுடைய அட்வான்ஸ் லெவலில் வந்து எடுக்கைகளை வந்து தான் ஆங்கிலத்தில் பரீட்சையில் வந்து தேர்ச்சி பெறவில்லை என்று. இப்படி இது ஒரு இடையூறான விடயமாக இந்த சான்சன் கார்டாக விசாவை பெற்றுக் கொள்வதற்கு இருக்குமானதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விளக்கம் தாங்க.
ஓகே, முதலாவதாக எங்கள்ட யூனிவர்சிட்டி வந்து அந்த அனபின் வெப்சைட்டில் இல்லைன்னா நாங்கள் எக்ஸ்டர்னல் அப்ரூவல் எடுக்கணும். அதுக்கு வந்து எங்கள்ட டிகிரி சர்டிஃபிகேட்டும் டிரான்ஸ்கிரிப்டும் தேவை. அதை நாங்கள் வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணினா அவங்க வந்து பரிசீலனை செய்த பிறகு எங்களுக்கு வந்து தெரிவிப்பினம் எங்கள்ட யூனிவர்சிட்டியும் டிகிரியும் ரெகக்னைஸ் ஆயிருக்கா இல்லையான்னு. அதன் மூலம் அதற்கு பிறகு நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இரண்டாவதாக உங்களுடைய கேள்வி வந்து ஏலவெளியில் ஆங்கிலத்துக்கு வந்து நாங்கள் ஆங்கிலம் வந்து நாங்கள் ஃபெயில் விட்டோம்னா அது வந்து இப்போ ஜெர்மனியில் வந்து ஏல பற்றி அவை கருத்தில் கொள்ள மாட்டேன். எங்களோட யூனிவர்சிட்டி டிகிரியை தான் கருத்தில் கொள்ளுவினோம். யூனிவர்சிட்டி டிகிரியும் மொழி திறமையும் தான் கருத்தில் கொள்ளுவினோம். ஆனால் அந்த ஏஎல் அது வந்து எங்களுடைய வீசா ஆஃபீஸரை பொறுத்தது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸின் படி இலங்கையிலே எங்களுடைய வீசாவை பரிசீலனை செய்கின்ற வீசா ஆஃபீஸரை பொறுத்தது. அவர் வந்து சில நேரம் நாங்கள் உடனேயே வந்து ஏஎல் எடுத்த உடனே பேச்சுலர்ஸுக்கு இங்கே அப்ளை பண்ணி வர்றோம்டா ஏஎல்ல ஃபெயில் விட்டு ஐஎல்டிஎஸ் பாஸ் பண்ணினா அது ஒரு குவெஷன் மார்க்காக இருக்கும். என்னென்ன அந்த ஷார்ட் டேர்மில் பாஸ் பண்ணிவிடமாட்டா. ஆனால் நாங்கள் வந்து பேச்சுலர்ஸோ மாஸ்டர்ஸ் செஞ்சுட்டு வந்தோம்னா நாங்கள் அதை ப்ரூவ் பண்ணலாம். நாங்கள் அதுக்கு பிறகு பேச்சுலர்ஸில் வந்து இலங்கையில் ஆர்ட்ஸை தவிர மிச்ச எல்லா ஃபீல்டுலேயும் ஆங்கில மொழியில் தான் கற்பிக்கப்படுகிறது. அப்போ நாங்கள் அதை வச்சு ப்ரூவ் பண்ணலாம். அதில் நாங்கள் மொழியை வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி நாங்கள் அதுக்கு பிறகு ஐஎல்டிஎஸ் எடுத்து வரலாம். அதை நாங்கள் ப்ரூவ் பண்ணலாம் மொழிகளுக்கு. அதுதான் என்னுடைய அனுபவம். இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து இந்த அனபின்ல வந்து போட்டு பார்த்து ஏஜ் ப்ளஸ் அப்படி ஏதோ எடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்கள். அப்போ அது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வந்து விசாரித்து நாங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முதல் கட்டமாக வந்து நாங்கள் இந்த அனபினுக்கு போய் எங்களுக்கு என்னுடைய தராதரம் வந்து ஏஜ் ப்ளஸ் ஆயிருக்கா அல்லது ஏஜ் மைனஸ் ஆயிருக்கா என்பதை பார்த்த பிறகு இது ஒரு கடப்பாடாக இருக்கிறது. அதுக்கு பிறகுதான் விசா நாங்கள் அப்ளை பண்ணலாமா என்று நான் உங்களை கேட்கிறேன். அதாவது யூனிவர்சிட்டியே நாங்கள் பார்க்கணும். அது H+ இருந்தால் அதற்கு பிறகு எங்களுடைய டிகிரியை வந்து நாங்கள் பார்க்கணும். அது வந்து ஜெர்மனியில் ரெகக்னைஸ் ஆயிருக்கா இல்லையா. முதல் எங்களோட யூனிவர்சிட்டி வந்து H+ இருந்துச்சுன்னா எங்களோட யூனிவர்சிட்டி வந்து பார்ஷலாக ரெகக்னைஸ் ஆனது. அதுக்கு பிறகு வந்து நாங்கள் பாயிண்ட்ஸ் பேஸ் சிஸ்டம் மூலம் பெறுவோம். அதுக்கு எங்களோட வயதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. எங்கள் மினிமம் வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் படித்த துறையில் வந்து இலங்கையிலேயோ எங்கேயோ எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றிருக்க வேண்டும். அது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூடவா இருந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து பாயிண்ட்ஸ் வரும். ஆனால் மினிமம் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்கணும். அதோட மொழி திறமை ஜெர்மனியில் வந்து A1 நாங்கள் பாஸ் பண்ணி இருந்தோம்னா அதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. அல்லது ஆங்கிலத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎல்டிஎஸோ நாங்கள் டோஃபலோ என்ன எடுக்கலாம். ஐஎல்டிஎஸ்ல வந்து B1 மொழி திறமையை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும். அப்போ பாயிண்ட்ஸ் பேஸ் சிஸ்டம் மூலம் நாங்கள் வரலாம். அதுக்கு வந்து மினிமம் 6 points எங்களுக்கு இருக்கு. H+ இருந்துச்சு. அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு டிகிரி வந்து வச்சிருக்கோம். அட்லீஸ்ட் டிகிரியும் மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸும் இருந்துச்சுன்னா நாங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு விசாக்கு வந்து குவாலிஃபை ஆனாக்களை கருதி கொள்ளலாம். நீங்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை எனக்கு தந்து என்னுடைய பார்வையாளருக்காக தந்திருக்கீங்கள். ஆனால் இப்போ ஒரு விஷயத்துக்கு நான் தர போறேன். நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு விசாவுக்கு ஜெர்மன் தூதராலயத்தில் வந்து பத்திரங்களை ஒப்படைக்க என்னென்ன பத்திரங்கள் நீங்கள் ஒப்படைப்பீங்க என்ற ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்கிறேன். அது கட்டாயம் மற்றாக்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும்.